பனைமரத்துக்கு மேல ஏறுனது எப்படி? இதெல்லாம் நீங்க இதுக்கு ஏறுறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாமே! யாரையாவது கல்ல இறக்கி குடுக்க சொல்லியிருந்தா, அவங்களே இறக்கி குடுத்துருப்பாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணனை பார்த்த விமர்சனங்கள் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அவர் வந்து ஒரு பனை மரத்து மேல நான் போயிட்டு ஏறி நானே வந்து கல்லெல்லாம் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாரு. அவர் போகும்போது பாத்தீங்கன்னா எப்படி ஏறுறாரு? சில சிராய்வுகள் வரும். அது ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அண்ட் ரொம்ப நெட்டையா அப்படியே ஒரு குறுகிய ஒரு அவ்வளவுதான் இருக்கும் அதனுடைய பொசிஷன்ஸ் இல்லையா? சோ அவ்வளவு நீளமா ஒரே ஸ்ட்ரென்த்ல இருக்கிற அதுல ஏறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இவர் எப்படி ஏறுவாரு அப்படின்ற ஒரு வியப்போட எல்லாரும் பார்க்கும் போதுதான் அந்த பனை மரத்துல ஏணிகள் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி அந்த மாதிரி கட்டி அவர் ஒரு ஒரு கால் படிக்கட்டுல ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விமர்சையா மாத்திட்டாங்க, ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க, கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? பனை மரத்து மேல ஏறாரு அப்படின்னும் போது நாங்க எல்லாரும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஏணி வச்சு ஏறுறதுக்கு பனைமரத்துல போயிட்டு யாரையாவது கல்ல இறக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா இறக்கிட்டு வந்திருப்பாங்களே, அதை வச்சு நீங்க ப்ரொமோஷன் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. சோ என்ன எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது, தென் மாவட்டங்கள்ல டோட்டலா நிறைய பனைமரங்கள் இருக்கா. ஆனா ஏறுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப ஏக்கர்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும் ஒரு ஒரு மரத்திற்காகவும் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சுத்தி சுத்தி கட்டி வச்சு இது மேலதான் ஏறி பனை மரத்துல ஏறிட்டு தான் அந்த பனம் காயாகட்டும் இல்ல இந்த நொங்கு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே அறுக்கிறதாகட்டும் அந்த அந்த வாட்டர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவங்க இப்படிதான் ஏறுறாங்க. இது ஏங்க இவ்வளவு விமர்சையா மாத்துறீங்க அப்படிங்கறத அவங்க எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இது அப்படிதான் பண்றாங்களா, இதுதான் ரியாலிட்டியா அப்படிங்கறத லேட்டா புரிய ஆரம்பிக்குது. சோ யார் என்ன பண்ணாங்கனாலும் தெரியாது. ஆனா சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்றாரு அப்படிங்கும் போது எப்படி எந்த இடத்துல எங்க கலாய்க்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான் நிறைய பேர் பாப்பீங்களாங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொதித்தவனம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.